ஸோ இந்த வாரம் எத்தனை வாலு பசங்க? எல்லா வாரமும் 4 வாலு பசங்க வருவாங்க. ஆங்க. ஸோ யார் அந்த ஃபர்ஸ்ட் வாலு பையன் பார்த்துலாங்க? வாலு பையனா பொண்ணான்றத முதல்ல பார்த்துலாமா? ரைட்டு, யார் அந்த வாலு காக்கா? வாங்கு. அடாடாடா, என்னடா கல்ட்டில அடிக்கிற நீ? சங்கையா கல்ட்டி ஏத்துறா நீ? உன் பேரு என்ன? சைத்தின். சரி, எங்க இருந்து வர நீ? புதுப்பேட்டை. சரி, வீட்ல இருந்து யார் யார வந்துருக்கீங்க? அப்பா, அம்மா, அண்ணன். அண்ணன். அண்ணன் வணக்கம் அண்ணா. சரி, நாங்க நிறைய பேசலாம் தெரியா? சைத்தன்யா வந்ததுக்கு தேங்க்யூ. உன்னோட ரோல போய் உட்காந்துக்கோ சேர்ல. சூப்பரா என்ட்ரி குத்துட்டாரு நாங்க சைத்தன்யா. அத்ததா ஒரு வாலுக்காக்கா இருக்காரா கிருஷ்ணா? அப்படியா? ஆங்க, யாருன்னு பார்த்துலாங்க? பார்த்துலாமே. யாரது? வாங்கோ. யார் அந்த கியூட்டி? உன் பேர் என்னடா? அபினாசி. சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? திண்டுக்கல். அடாடாடாடாடா, ரொம்ப தூரம் இல்ல? ஆங்க. வீட்டுல இருந்து யார் யார் வந்துக்கிறாங்க? அம்மா, அண்ணன், தாத்தா. கியூட்டாகிற ஆளு. நாங்க நிறைய பேசலாம், ஓகேவா? ஓகே. தேங்க்யூடா செல்லம் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடாடாடாடா, நாங்க அகினாஸ்ரீ வந்து சூப்பர் கியூட்டா ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி என்ட்ரி குத்துட்டாங்கோ. அவங்களுக்கு அடுத்தது இன்னொரு காக்கா இருக்காண்டா. யாருன்னு பார்த்துலாங்க? பார்த்துலாமே. யாரது? வாங்க. அடாடாடாடாடா, என்ன ஆட்டம், என்ன ஆட்டம். என்னடா, நானே ஒய்கு ஆயிட்டேன்டா. செம்மையா ஆடினப்பா நீ. ஆங்க. என்னடா உன் பேரு என்ன? எஸ்ஆர் லக்ஷர்தன். அங்க ரொம்ப பெருசா இருக்கே, சாட்டா சொல்லு. லட்சுன்னு கூப்பிட்டா? லச்சு. லட்சுவா? சூப்பரா இருக்குடா. எங்க இருந்து வரீங்க நீங்க? மடிப்பாக்கம். வீட்டுல இருந்து யார் யாரும் வந்துக்கிறாங்கோ? பாட்டி, தாத்தா, மம்மி, தங்கச்சி. ஆள் நல்லா பேசுற. நாங்க நிறைய பேசலாம் தெரியா? வந்ததுக்கு நன்றி. இங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அடாடாடாடாடா, நாங்க லட்சு. என்ன அழகாக ஒரு டான்ஸ் கோட்டி என்ட்ரி குத்துட்டான்டா. லட்சுவை தொடர்ந்து ஒரு காக்கா இருக்காங்க. யாருன்னு பார்த்துலாங்க கிருஷ்ணா? பார்த்துலாமே. யாரது? வாங்க. ஐயோ யோ 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 யக்கா யக்கா, என்ன உனக்கு தானடா சாங்குக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு காட்டு கோட்டம்? கூடவே மங்கியும் அண்ணனும் சேர்ந்து குத்துன்னு குத்தினுக்குறாங்க. நீங்க ஆனதை பார்த்தா நேற்று நைட்டுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க போல இருக்குது. உன்னோட பேர் என்னடா செல்லம்? ஜீவனா. ஓ பேர் என்னது? என்ன 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 உன் பேர் என்னன்னு கேட்டா என் பேர் என்னன்னு கேக்குற நீ? ஜீவனா சொன்னது. என்ன இருந்து ஜீவனா? சரி சரிங்க ஜீவனா. நான் வந்து கலருங்க வச்சாங்க. ரெட் கலர், ப்ளூ கலரா? மல்டி கலருங்க வச்சான் நானு. சரி போ. சரி போ. என்னடா கேசலா கலாய்கிறாங்க? ஒரு சம்பவம் அது ஒரு வாரத்துல இருக்கணும் இல்லையா? சரி, எங்க இருந்து வர நீ? வீட்ல இருந்து வர. அதான்டா உங்க வீடு இருக்கு இல்லையா? வீடு அது எங்க இருக்கு? சென்னை. சென்னையில தான்டா நானும் இருக்கேன். சென்னையில எந்த ஏரியால நீங்க இருக்கீங்க? வீடுதான். ஏண்டா கேள்வி கேட்டால என்ன நானே அடிச்சுக்கணும்டா. சரி டென்ஷன் இரு, நான் கேக்குறேன் கேளு. பாப்பா, சென்னையில எந்த ஏரியால இருக்கீங்க? குமாப்பட்டி. கூமாக்கொட்டியா? கூமாக்கொட்டி சென்னையிலயாடா இருக்கு? நானே இந்த பதில் எதிர்பார்க்கறடா அவகிட்ட இருந்து. கூமாக்கொட்டி ஒய்கு உன்னையும் விட்டு வைக்கலையா? ரைட்டு கடாங், நீங்க சொல்லுங்க கடாங், எங்க இருந்து வரீங்க? கோடங்காக்கம் எங்க இருக்கு? கூமாக்கொட்டி எங்கடா இருக்கு? அங்க வீட்டுல இருந்து யார் யார் வந்துருக்காங்க? அம்மா, அண்ணா. சங்க வைகா இருக்குடா நீ பேசுனாலே. நாங்க நிறைய பேசலாம் தெரியா? தேங்க்ஸ் நான் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சங்க 4 பேரும் சங்கையா என்ட்ரி குத்துக்கிறாங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அதனால உங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட் குத்துடலாமா? குத்துடலாமா?
சைத்தன்யா தேங்க்யூடா நீ வந்ததுக்கு. தேங்க்யூ. திண்டுக்கல்ல இருந்து வந்த அகினாஸ்ரீ தேங்க்யூடா வந்ததுக்கு. தேங்க்யூடா லட்சு. தேங்க்யூ. தேங்க்யூடா சொல்ல நீ வந்ததுக்கு. அழகா அருமையா குழந்தைங்களா சூப்பரா என்ட்ரி குத்துட்டாங்க. அவங்களுக்கு நாங்க சார்கா ஒரு சின்ன கிஃப்டும் குத்தாச்சு. என்னடா கூப்பிட்டுலாங்க? கூப்பிடலாம். ரெடியா இருக்கியாப்பா சைத்தன்யா? ரெடியா இருக்கியா? அவன் ரெடியா தாண்டா இருக்கான். நாங்க கேள்விகளை கேட்க வேண்டியதான். வாங்க சைத்து. வணக்கம். வணக்கம். என்ன அழகா 2 கையை கூக்கி வணக்கத்தான் தான் காத்தியாடாக. சரி உனக்கு குடிச்ச குறகை எது? கோடு. என்னது? மக்கி. மங்கி ஒரு கோடாடா? அதுவும் மங்கி கிடையாதா, அது மக்கியா. ஏண்டா மங்கி வந்து குறகையா? சரி மங்கி என்னது? நானே சொல்லுவா. ஏண்டா அது அணிங்கள்றா மங்கி. சரி ரைட்டு. சரிடா. ஜீகுராவா? ஓ உனக்கு குடிச்ச அணிங்கள் ஜீகுராவா? அது எகுரா இருக்கும் ஜீகுரா? தலை பெருசா இருக்கும். ஒரு மத்த பெருசு, கால் ஃபுல்லா பெருசு. காலுக்குள்ள டே அடா கிருஷ்ணா. அவன் என்ன சொல்றான் தெரியுதா? அவன் ஜிராஃபிய சொல்றான்னு நினைக்கிறேன். புலி. ஏய் நீங்க ஒரு அணிங்களுக்கு வேற சொல்லிக்கிட்டு இருக்காண்டா. சிங்கம், புலி. சிங்கம் புலியா? அவர் ஒரு டைரக்டர். அவரு அடாடாடாடா இவன்கிட்ட இன்னைக்கு கேள்வி கேட்டா நாளைக்கு தான் கதில் வரும் கொலகுதடா. அவனுக்கு தெரிஞ்ச எல்லா அனிமலும் சொல்றான்ல குழந்தை. சரி பரவாயில்லடா. வெரி குட். சரி உனக்கு ஸ்கூலுக்கு கோகோ குடிக்குங்க? அதுக்கு வேகமா சொல்றான்டா. ஏன்டா குடிக்கும்? திட்ட மாட்டாங்க. டீச்சர் அக்காவா? சரி விடு. எந்த டீச்சர் அக்கா உன்னை திட்டவே மாட்டாங்க? மீனாட்சி. மீனாட்சி டேய் இல்ல மீனாட்சி மிஸ்ஸா? சரி ரைட்டு விடு. உனக்கு சாங் எல்லாம் பாட தெரியுமாடா உனக்கு? மத்திக்கு நாளே ஒத்தடே நக்கா பார்த்தன ஒத்தலே. டேய் கிருஷ்ணா லலினா வலவா. டக்குன்னு அடுத்த காட்டுக்கு போயிட்டான்டா. அப்படிதான் தோணுது. கிஸ்கா கிசா கிசா. கிசு கிசுக்கா கிசா கிசாகா? டேய் அவன் ஒரு சாங்கா கட் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கான்டா. வேற என்னெல்லாம் தெரியும் உனக்கு? குப்பா தகிலன பேண்ட். குக்கா தகலன்னா காண்டா. ஏய் இவன் தெலுங்குல சொல்லிக்கிட்டு இருக்கான்டா என்கிட்ட. தெலுங்கு தெரியுமாடா உனக்கு? தெரியுமே. அப்படியா? எங்க தெலுங்குல ஒரு சாங் ஒன்று பாடம் கேட்கலாம். மத்திக்கு நாளே ஒத்தலே நக்கா பார்த்தன ஒத்தலே. அதாவது இது தெலுங்கு. கிருஷ்ணா இல்லடா குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிட்டான். நீ தெலுங்குல டைலாக் கேளு சூப்பரா சொல்லுவான். சரி தெலுங்கு சாப்பிட்டியா? எவ்வளவு அன்கா என்ன சாப்பிட்டியான்னு கேக்குறான் காத்தியாடா. நான் சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்டியா? சரி இத தெலுங்குல எப்படி கேட்கலாம்? தமிழ்ல இல்லடா தெலுங்குல வந்து சாப்பிட்டியான்றது எப்படி கேட்கணும்? தண்ணி குச்சியா சாப்பிட்டியா? இப்படி தெலுங்குல கேக்குங்க. ஏண்டா ஒரே கொஞ்சம் மைக்க அங்கா கிட்ட கொடுங்கள. அங்கா வீட்டுல இப்படிதான் தெலுங்கு பேசிக்கிங்கிறா? இல்ல இந்த மாதிரி பேச மாட்டோம். இன்னும் நல்லா பேசுவீங்களா? ஆமா. எங்க நீங்க சொல்லுங்க அவங்கிட்ட சாக்குடையான்னு எப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுங்க. తిన్న వాని చెప్పే అడిగేదానికి ఎట్ట మాట్లాడుతున్నా అడుగుతున్నారు చెప్పు. இவ்வளோ பெருசா கேட்கணும்? என்னடா இக்கோ கேளு என்கிட்ட எப்படி சாப்பிட்டியான்னு கேளு தெலுங்குல. தெலுங்கு சாப்பிட்டியா? தெலுங்குல சாப்பிட்டியா? ஐயோ இப்போதான் சொல்லி கொடுத்தாங்க உனக்கு. கிருஷ்ணா ஆக்சுவலா எல்லா லாங்குவேஜ்ல ரொம்ப ஈஸியா கேச்சிடலாம் உனக்குதா. கன்னடத்துல சாப்பிட்டியா, தெலுங்குல சாப்பிட்டியா, ஹிந்தியில சாப்பிட்டியா? நல்லா கேட்குறடா தெலுங்கு. எனக்கு தெரிஞ்ச 1-2 தெலுங்கும் மறந்து போயிட்டேன்டா. எனக்கு டூருக்குலாம் எங்கன்னா போயிருக்கியா? திருப்பதிக்கு. அது டூரா? டூருக்கு திருப்பதிக்கு. ஐயோ என்ன கேக்குறேன்னா திருப்பதியில என்ன இருக்கு? என்ன பார்த்தா அங்க போயிட்டு? அங்க நிறைய பள்ளிக்கூடம் இருக்கும்ல. ஆங்க அம்மா, அண்ணன், அப்பா, ஒரே நிமிஷம். குடும்பத்தோட திருப்பதி போனீங்க கரெக்டா? ஆங்க எதுக்கு போனீங்க?
அங்க நிறைய பழக்கத்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போதாண்டா கிருஷ்ணா கீழ் திருக்கதியில கொடிக்கேட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கான். என்னைக்கு மலை ஏறி எத்தனை நிறைய இன்னும் கொஞ்சம் அண்ணு வரைக்கும். சரி அங்க கொடிக்கேட்டுலாம் ஏறி போயிட்டு யார காக்க கோன ஆன்னு பாக்கல தண்ணி குடிச்சுக்கானு போல நைட் கழிச்சு ஐயோ தூங்கியே முந்திடாங்க. இங்க இருந்து தண்ணி குடிக்கவாடா திருக்கதி வரைக்கும் கோன தூங்கியே முந்திடாங்க. நல்லே வச்சிருக்காங்க. அவங்க கேட் போட்டு. ஆஹா அதாவது கொடி ஏறி நடந்திருக்காங்க அக்கலே. நடந்த நடையில தூக்கம் வந்துகிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கான். உள்ள போய் இவங்க மட்டும் சாமி காத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனை தூக்கி தோல்ல போட்டுக்கின்னு. கரெக்டா? தூங்கல தூங்கலையா? அப்ப எதுக்குடா மேல திருக்கதிக்கு கோன? பழி கேட்டுட்டு போல. ஐயோ கேட் போல இருக்கும். கேட் ஆங்க அங்க மேல இருக்கும். மேல கீழே அங்கெல்லாம் நல்லே வரும். ஐயோ பழி கேட்டேலும் முன்னிச்சு. திருக்கி அதே கொடி கேட்டா. சரிடா டேய் டேய் அந்த பெரிய கேட்டு பெரிய மரம் கிருஷ்ணா அகலாஞ்சி சிங்கம் புலி பாம்பு எல்லாத்தையும் இருக்கும். அங்க கடைசி வரைக்கும் பெருமாள் கோயில் இருக்கு. அதை பத்தி சொல்லவே இல்லைல்ல. சரிடா இதெல்லாம் ஒரு லட்டாவது வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? ஜூஸ் சாக்கெட் ஜூஸ் சாக்லேட்டா? திருக்கோதியில ஜூஸ் குடிக்கிறதுக்காடா கோன? உர்றா டே திருக்கோதியே தாகலடா உர்றா. சரியா? சரி நீ பெரிய ஆள் ஆயிட்ட ஒண்ணு என்னடா ஆக போற? டாக்டர் ஏய் சூப்பர்ரா. என்ன டாக்டர் அடி எல்லாம் ஊசி போட்டு மாத்தனு மண்ணு அதத்தை கொடுப்பேன். சரிடா எனக்கு வந்து வயிறு வலிக்குது, செம்மையா வயிறு வலிக்குது. ஜூஸ் குப்பா அது ஜூஸ் குப்பா எங்க வீட்டுக்கு வாங்க. ஜூஸ் குச்சா வயிறு வலி சரியாயிடுங்க. சிறந்த டாக்டர்ரா நீ. பெரிய ஆள் ஆயிட்டோன்னே சூப்பரா ஒரு நல்ல டாக்டரா வரணும். சரியா? என்னோட வாழ்த்துக்கள். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. தேங்க்யூ செல்லம் வந்ததுக்கு. சரியா? உன் இடத்துல உன் இடத்துல உட்காந்துக்கோ. அடாடாடா சைத்தன்யா சாங்க ஜாலியா இருந்துச்சுடா அவங்க கூட பேசுனது. அடுத்ததா யார் இருக்கிறான்னா நாங்க திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்க அகினாஸ்ரீ வாங்க. ஹலோ ஹலோ சரிடா அகி காக்கா. திடீர்னு சாக்லேட் மழையா பெய்யுது, என்ன பண்ணுவ? இந்த கேள்விலாம் எங்க வீட்டுல சொல்லி குத்தே கூட்டுன்னு வரலடா. என்னடா பதில் சொல்லுவேன்? இல்லடா சும்மா உனக்கு தோணுனது சொல்லணும். சரி அதை விடு, அந்த கொஸ்டினை விடு. சரியா? லைஃப்ல வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன பண்ணணும்? படிப்பு உழைப்பு பொறுமை அனுபவம் முயற்சி. அடாடாடாடா இதெல்லாம் கொண்டா வாழ்க்கையில முன்னேறலாங்க. ஆமா அதெல்லாம் என்னன்னே அவனுக்கு தெரியாது பாப்பா. டேய் எனக்கு தெரியாதாடா? ஆமா எனக்கு தெரியாதாடா? உனக்கு தாண்டா தெரியாது. இந்த வயசுல இவ்வளவு விஷயம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது? அம்மா. ஆங்க புத்திசாலி கொண்டு நீ சூக்குறா. சரிடா செல்லம் கூழுக்கு கோக்கெல்லாம் குடிக்குங்க? பிடிக்காது. ரொம்ப ஓக்கனா கேச்சிருக்கான். ஏன் குடிக்காது ஸ்கூலுக்கு கோக? அது 1000 காரணம் இருக்குடா. நான் என்னத்தரா சொல்றது. சரி உனக்கு சாங் எல்லாம் பாட தெரியுங்க? தெரியும். தெரியுமா? எங்க ஒரு சூப்பர் சாங் எடுத்து விடு. ரோஜானா முள்ளு உன் கையில் ஐஃபோன் செல்லு உன்னை பார்த்தாலே கொஞ்சில்லு பின்மின் இருக்கே கம்மன் செய்மாமா சைத்தடிக்க உன்னை விடிய ஏ காதலிக்க நான் மணி போட்டா மீனா என்னை மயக்கிறியே நீ குயினா. என்ன காட்டுறா இது? என்ன படம் பாட்டு பாப்பா இது? பாட்டு மட்டும் தான் தெரியும், என்ன படம்லாம் தெரியாது இல்லையா? ஆனா இந்த சாங்கு காணதுக்காக குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? கலெக்டர் ஆகணும்னா என்ன படிக்கணும்? ஐஏஎஸ் யூபிஎஸ் எக்ஸாம். ஐஏஎஸ் ஓகே. அது என்ன? அது யூகி. எஸ். என்ன அது? எக்ஸாம். அந்த எக்ஸாம் எழுதுனாதான் கலெக்டர் ஆக முடியுமா என்ன? ஆமா. சரி நீ பெருசானவனே ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும். சரியா? என்னோட வாழ்த்துக்கள். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. தேங்க்யூ சரியா வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடாடாடாடா அக்னாஸ்ரீ காக்கா நல்லா அழகா சங்கத்தா வந்து உட்காந்து சங்கத்தா கைட்டிங்க. அவங்களுக்கு அடுத்ததா இருக்கிறது யாருன்னா டே லட்சோ ரெடி ஆகுறியா? அவங்க வரத்துக்கு முன்னாடியே கை தூக்கி அட்டனன்ஸ் போட்டான். வாங்கோ. வணக்கம் தலை. தலை சூப்பர் கவர்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? என்ன தகுன்னா? சூப்பர் பவர்னா வந்து
அது வந்து சூப்பர்மேனுக்கு மட்டும்தான் வந்து காட்ஸ் கிஃப்டா கிடைக்கும். காசு கிஃப்டா? சரி விடு, அந்த சூப்பர் மேன், ஸ்பைடர் மேன், காட் மேன் இவங்களுக்குலாம் சூப்பர் கவர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பர் கவர் உனக்கு வேணும்னா என்ன சூப்பர் கவர் உனக்கு வேணும்? ஸ்பைடர்மேன் கிட்ட இருக்க சூப்பர்மேன் என்ன என்ன சூப்பர் கவர் அவர்கிட்ட இருக்குது? அவர் வந்து ஒரு பில்டிங்ல இருந்து வெப்ப விட்டு இன்னொரு பில்டிங்க்கு வந்து ஜம்ப் பண்ணி போவார். ஓ, அந்த சூப்பர் கவர் இருந்தா நீ என்ன பண்ணுவ? நாங்க தமிழ்நாட்டுல ஒருத்தங்களை யாருன்னா கடத்தி வச்சிருந்தாங்கன்னா அவங்கள கரெக்டா கன்ல ஷூட் பண்ணும் போது நம்ம ஸ்பீடா நம்மளால ஓடி வர முடியாது. நான் வெப்ப விட்டு அந்த பில்டிங் மேல ஏறி போய் காப்பாத்திடுவேன். ஓ, அந்த மாதிரி வேகமா போய் காக்காத்திருக்கியா? ஏன்னா அதுக்கு தான் போலீஸ் இருக்குதேடா நம்ம ஊர்ல. போலீஸ் கார் டிரைவ் பண்ணிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆயிடும். அதுக்குள்ள அவங்க அந்த ஹியூமனை சுட்டுருவாங்க. ஆமாண்டா, எல்லா கடத்துலயும் போலீஸ் கடைசியில தானே வராங்க. கரெக்ட் தான். அப்புறம் வந்து உனக்கு கார்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பர்த்டேக்கு எனக்கு டாடி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி கொடுத்தாரு. ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி கொடுத்தாரா டாடி? கடைசி கிருஷ்ணா, ரியல் ரோல்ஸ் ராய்ஸ் இல்ல, ரியலா இருக்கிற மாதிரி ஸ்கேல்டு மாடல் ரோல்ஸ் ராய்ஸ். டேய், உன் கார் கேரலாம் சொல்ற. என்னன்னா கேரலாம் உனக்கு தெரியும்? கார்லாம் சொல்லு கேட்கலாம். பென்ஸ், அவுடி, BMW, ரோல்ஸ் ராய்ஸ், ரேஞ்ச் ரோவர், லாம்போகினி, ஃபெராரி, புகாடி, மஹேந்திரா, சுசுகி, டொயோட்டா, நிசான், அவ்வளவுதான். டேய் கிருஷ்ணா, இவன் காரா எவ்வளவு காருக்கு வேற ஞாபகம் வச்சு நான் அப்படியே அள்ளி விடுறான்டா. அப்புறம் வோல்க்ஸ் வேகன், அப்புறம் ரெனால்ட். இன்னும் முடியலையா? அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. கைத்தடல் கொடுங்க குழந்தைக்கு. இத்தனை கார் ஞாபகம் வச்சுக்கிறான் ஆளு. ஏன்டா உனக்கு இவ்வளவு கார் குடிச்சிருக்கு? ஏன் நீ கார் லவ்வரா இருக்க? சின்ன வயசுல இருந்து ஆசை கார் டிரைவ் பண்ணணும். அப்படியா? இப்போ உங்களுக்கு வயசு என்ன 45 இருக்குமா? 9 ஏன்டா சின்ன வயசுல இதுவும் சின்ன வயசுலடா. இருந்தாலும் உனக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஆசை இருக்குல்ல, கண்டிப்பா நீ நிறைய கார் வாங்குவடா ஃபியூச்சர்ல. தேங்க் யூ. ஆமாண்டா. சரி, விடுகதை ஏதாவது தெரியுங்க உனக்கு? கேக்கட்டா? கேளு 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 கேளு. நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு ரோட்ல ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. அது நல்ல பெரிய ரோடு, ஆனா மீட்டர் வந்து ரொம்ப சின்ன மீட்டர். சரி. ஃப்ரண்ட்ல ஒரு கவ்வு, சைடுல ஒரு ஹார்ஸ், லெஃப்ட் சைடுல வந்து ஒரு டாங்கி. நீங்க ஸ்பீடா 40 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க அந்த ரோட்ல. சாங்க ஸ்பீட்ல போய் நிக்கறங்க. ஆமா, போயிட்டு இருக்கீங்க. எதை அடிப்பீங்க? உங்க ஃப்ரண்ட் ஆஃப்ல கவ் இருக்கு, முன்னாடி கவ் இருக்குது. எதை அடிப்பீங்க? என்னத்த அடிக்குது? நான் முதல்ல பிரேக்க தானே அடிக்கிறேன். எக்ஸாக்ட்லி. கரெக்ட். கரெக்டா? கிருஷ்ணா, காத்தியா நான் கரெக்டா? எனக்கு எல்லாம் கை தட்டுங்களேன், எனக்கு கை தட்டுங்களேன். டேய் கேட்டு நானே குத்துமதிக்கா ஏதோ அடிக்கிறோன்னு சொல்லிட்டு பிரேக் வச்சா அதான் ஆன்சரு. பரவாயில்ல, உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. கேளுடா, எவ்வளவு பெரிய அறிவாளி இருக்கும். ஆனா வந்து அதுக்கு வந்து அது நான் லிவிங் திங். பாடி இருக்கும், கால் இருக்காது, கை இருக்காது. தலை இருக்கும், பாடி இருக்கும், கண்ணு, மூக்கு, வாய், காதுல இருக்காது. தலை மட்டும் இருக்கும். தலை இருக்கும், காடி இருக்கும், உடம்பு இருக்கும். என்னவா இருக்கும்? அதுதான் அவன் கேட்டா அவன்கிட்ட. அதுக்கு பதில் சொல்லு. தாத்தா அவங்களுக்கு தெரியுமா? டேய், அவர்கிட்ட கேட்காத, நீ சொல்லு. தெரியலையா எனக்கு? காசு. வாட்டர் பாட்டில். ஆமாண்டா, வாட்டர் பாட்டிலுக்கு கண்டை இருக்குது, காடி இருக்குது. சரி, பெரிய ஆளானவன்னு நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற? என்னோட ஆம்பிஷன் ஒரு கேர்ள் சொல்லிட்டாங்க, கலெக்டர் தான் நான். ஓ, ஊருக்கு ஒரு கலெக்டர் தான் இருக்கணுங்க என்ன? அப்படிலாம் இல்லைல்ல? அப்படிலாம் இல்லை. சரி, கலெக்டர் ஆகணும்னா அந்த காக்காவே சொல்லிட்டாங்க. நீ சொல்லு, கலெக்டர் ஆகணும்னா வந்து என்னென்னலாம் பண்ணணும்? ஒழுங்கா படிக்கணும், எக்ஸாம் எழுதணும். எது 12th எழுதுனா போதுங்க? இல்லை, 12th முடிச்சு டிகிரி வாங்கிச்சு, காலேஜ் முடிச்சு டிகிரி வாங்கி ஆஃபீஸ் ஒரு கோச் சேரணும். ஐஏஎஸ் கோச்சிங்கில் சேர்ந்து கற்றுக்கிட்டு எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆகிட்டு நம்ம வந்து நம்மளோட தமிழ்நாட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு உன் பேசுனதுலேயே கலெக்டர் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசுனடா நீ எல்லாங்க. ஆங்க, ஒரே ஒரு சாங்கு மட்டும் அப்படியே எடுத்து விட்டுனா சந்தோஷமா இருக்கும். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், உனை செல்லும் காற்றே பெண்ணிசையாக அதிசயம், குருநாதம் இல்லாமல் குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போக நீ எந்த அதிசயம்.
பேட் மச்சா. என்னடா நடுவுல இந்த மியூசிக் கோட்டான்னு பார்த்தா என்னையும் குகுத்திட்டாங்கல்ல. நீ என் கிருண்டு தாண்டா, வாடா கையா குடுறா. சூக்கர்ரா. Thank you. சங்கையா காட்டணும்ல, குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ராச்சலோ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடாடா லட்சு லட்சு, லக்ஸரியஸ் கார் வச்சிருக்க லட்சு. எதிர்காலத்துல கார் வாங்கினா எனக்கு ஒரு கார் நீ தரணும், சரியா? சூக்கரா கேஸ்னாக. அதுக்கு அடுத்ததா இருக்கிறது என்னடா கூப்பிடணுங்க அந்த கொன்னை வந்தாலே நாங்கள அராஜகங்க கேஸ்டி. அது அந்த பாப்பா நல்லா பேசுவாடா, கூப்பிடலாம்டா. சரி ஜீவனா வாங்க. ஹலோ ரவுடி. ஹலோ. ரவுடி தானே நீ? இல்ல. நீ பேசுறதுலயே தெரியுதே. இல்ல. சும்மா சொன்ன, சரியா? நீ நல்ல குள்ள தான்டா. ஆமா. ஆங்க சரிடா. உனக்கு சாங் எல்லாம் நல்லா தெரியுவாங்க? தெரியாது. தெரியாதா? நீ சூப்பரா பாட்டு பாடுன்னு சொன்னாங்க. ஆங்க அப்படிதான் சொன்னாங்க அவங்க. நான் தமிழ் சாங் மட்டும் தான் பாடுவேன். சரி அக்கா காடு தமிழ் சாங். அலமரட்டு வள்ளியாத்தா அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தலியாட்டு குட்டி குரங்க வாலாட்டு சிங்க குத்தாலாட்டு எல்லாரா ஓடிக்குது ஓடி வாங்க துள்ளிக்குன்னு துள்ளிக்குன்னு. அழகா நாங்க சென்னை தமிழோட சேர்த்ததே சங்கையா இருந்தது. ஒரு கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. சங்கடா. சரிடா. வீட்டுல யார் நிறைய கோயில் சொல்றது? நீ தானா? ஆமா. இன்னாங்காரி கோயிலாம் சொல்ற நீ வீட்டுல? சொல்லி விட்டுருவேன். எது எதையோ சொல்லி விட்டுருவியா? ஆமா. அப்படி என்ன சொல்லி வீட்டுல மாட்டி இருக்க நீ? எனக்கே தெரியாது. அதாவது 1-2 கண்ணிந்தா பரவாயில்லங்க, 1000 கண்ணி இருக்க என்னன்னு எனக்கு தெரியல. சரி ரைட்டு விட்டு. யாரு உன்னை வீட்டுல வந்து சங்கையா அடிக்கிறது? அம்மா. ஏன் ஏன் என்னத்துக்கு? தப்பு செஞ்சா. ஆங்க கொய் சொல்லின்னு தக்கு செஞ்சா அடிக்கதான் செய்வாங்க. சரி என்ன தக்கு கொண்டாக்கடி? எதுக்கு வச்சாங்க? படிக்கவே மாட்டேன். ஏன் கடிக்க மாட்டுற நீ? ஏன்னா படிக்கிறே போடு. கடிக்கிறது கோரா? ஆமா. பெரிய ஆள் ஆனவன்னு என்ன ஆகணும்னு நினைக்கிற நீ? போலீஸ். கடிக்காங்க எப்படி கோலிஸ் ஆக? எப்படியோ ஆகுவேன். கடிச்சாதானடா பெரிய கொண்டானவனே கோலிஸ் ஆக முடியும். ஆமா. அப்ப நல்லா கடிக்கணும்ல. ஆமா. அதுக்குதான் அங்கே அடிக்கிறாங்க நல்லா கடின்னு. சரி உனக்கு சங்கைக்கெல்லாம் ஏதாவது தெரியுங்க? தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி என்ன சமையல் குடிக்கும் உனக்கு? தயிர் சாதம். ரொம்ப ஈஸியா இருக்குங்க. எது சுத்தமா குடிக்காது? பிரியாணி. பிரியாணி? இப்போ என்ன ரொம்ப ஆப்போசிட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா? தயிர் குடிக்கும் பிரியாணி குடிக்காதுன்னு. தயிர் சாதம் எப்படி செய்வாங்கன்னு தெரியுமா உனக்கு? எப்படி எப்படி? பால் கொஞ்சம் நைட்டு வரைக்கும் ஊற வச்சிருப்பாங்க. தயிராமான தயிர் சாப்பாடு செய்யலாம். பால் நைட்டுக்குள்ள ஊற வச்சு சாப்பாடு நைட்டுக்குள்ள ஊற வைக்கணுங்க? இல்ல, வேக வைக்கணும். காலையில எழுந்து அரிசி போட்டு சாப்பாடை வேக வைக்கணுங்க? ஆமா. அதை வேக வச்சு என்ன பண்ணணும் தெரியாது. ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணா தயிர் சாதம் ரெடி. ஆமா. ஒரு அழகான சாங்கு மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். மோனிகா பலூஜி இறங்கி வந்தாச்சு தண்ணிய சிறுவராஜி. மோனிகா பலூஜி இறங்கி வந்தாச்சு சிறுல புத்தாவுக்கோ சுராமரி வந்தாச்சு. மோனிகா மை டியர் மோனிகா. விரிமா மோனிகா பத்திக்கிச்சுங்க கிச்சு கிச்சுங்க. குழந்தைக்கு ஒரு கைத்தறல் கொடுக்குறாங்க. லேட்டஸ்ட் சாங்கா பாடி இருக்காளே. சூப்பர்ரா. நீ வந்து பெரிய கொண்டாயிட்ட ஒன்று ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வரணும், சரியா? தேங்க்யூ ராச்சலாம் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. வேற லெவல்ல ஒரு கேம் எடுத்துன்னு வந்துருக்குறோம். சூப்பரா இருக்கு செட்டிங்லாம். என்னடா கேம் இது? ரொம்ப சிங்கிள் மங்கீஸ். எல்லாரும் நல்லா கூர்ந்து கவனிங்க. குட்டீஸ் நீங்களும் நல்லா கூர்ந்து கவனிங்க. கிறிஸ்டா நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. வேண்டா, நீ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு பார்த்தா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டேன். சரி ஓகே. ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். லெமன் இந்த ஸ்பூன் தெரியுமா? லெமன் இந்த ஸ்பூனில் என்ன பண்ணுவோம்? வாயில் வந்து ஸ்பூனை வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு பாலை வச்சுட்டு கீழே விழாமல் பேலன்ஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? அதே மாதிரி தான் கேம். ஸ்பூனுக்கு பதிலாக சூப்பராக அதுக்கு மாதிரி ஒரு மெட்டீரியல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மெட்டீரியல் மேலே வந்து ஒரு பாலை வந்து பிளேஸ் பண்ணி நீ ட்ரையல் காட்டுறியா? நான் ட்ரையல் காட்டுறேன், நல்லா காருங்கோ. இப்படி வாயில் வச்சுக்கணும். ஒரு பால் எடுத்து இப்படி வச்சுக்கணும், ஓகேவா? இதை கீழே விழாமல் பேலன்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டு அங்கே ஒரு பவுல் தெரியுது இல்லையா? அதில் வந்து நீங்கள் ஒரு பாலை கலெக்ட் பண்ணணும். ஸோ யார் வந்து நிறைய பாலை கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர், ஓகேவா? ஆனால் பாலை நீங்கள் போகிற வழியில் கீழே விழுந்துச்சுன்னா திருப்பி முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா?
ஸோ ஒரு வாட்டியும் நீங்கள் பால் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். நடுவில் விழுந்துச்சுன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிற டைமிங் வந்து 100 செகண்ட்ஸ் தான் கொடுக்குறோம். அதுக்குள்ளே யார் நிறைய கால் எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? ஸோ குட்டீஸ் நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ முதல்ல யாரடா கிருஷ்ணா கூக்குலாம்? முதல்ல உட்காந்துருக்க நம்ம சைத்தன்யாவை தான். ரெடி ஆகிறியாடா? ஸோ சைத்தன்யா அவங்க கங்கி வாங்கோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க அடங், உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் now. அடடங்க கார்லோலே தூக்குறா சைத்தன்யா சங்க. வேற லெவலு டைம் போய்கிட்டு இருக்கு. சூப்பர் நல்லா ஆடுறீங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. தூக்குறே வேற லெவல்ல ஆடுறீங்க. டைம் போயினே இருக்குது. வேற லெவல் கட்டாங்க. வேற லெவல்ல ஆடுறீங்க. ஐயோ கீழே போட்டா மறுபடியும் முதல்ல இருந்து வரணும். சூக்கரா வெரி குட்ரா. ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்றான்டாங்க. டைம் முடிய போகுது. வேற லெவலு திருக்கி ட்ரை பண்ணுங்க. டைம் முடிய போகுது. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். அடாடாடாடாடாடாங் வெரி குட் கடங். சங்கையா விளாட்டீங்க. நான் சொன்னதை கரெக்டாக அப்படியே கேதர் பண்ணி சங்கையா விளாட்டிங்க கடங். ஓகே வெரி குட். டாய் நைஸாக ஒன்றே கட்டம் மிடில் கீழே வந்து எடுத்து வச்சுட்டு மிடில்லேருந்தே போய் கோட்டல நீ. நாங்கள் கேமராவில் காத்துட்டோம். சரி நீயும் அங்கேயும் சேர்த்து எத்தனை எத்தீங்கன்னு எண்ணிடலாமா? நீயும் அங்கேயும் சேர்ந்து எத்தனை எடுத்துருக்கிறீங்கன்னா 12 எடுத்துருக்கிறீங்க. வேற லெவலு. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. வெரி குட் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேடம். வந்துருக்குங்க இடத்துல போய் உட்காந்துக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் சைத்து. உங்கள் இடத்துல போய் உட்காந்துக்கு. அடாடாடாடா சைத்தன்யா அவங்க அங்கே டீங்கா சேர்ந்து 12 எடுத்துக்கிறாங்கல்ல. அடுத்ததாக வரக்கோறது யாருன்னா அகி. ரெடியா இருக்கியா? ஸோ அகி அவங்க அங்கி வாங்கோ. ஓகே உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் now. கார்லோலு நல்லா ஆடுறீங்க. சூப்பர் பாப்பா. பரவாயில்ல ட்ரை பண்ணுவா. ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணு. விட்டா பரவாயில்ல. அடுத்தது எடுத்துட்டு போலாம். ஈஸியா எடுத்துட்டு போய் போடு. ஈஸி தான் மேம். கையில ஹோல்ட் பண்ணாதீங்க. வாயில மட்டும் வச்சுக்கோங்க. கையை எடுத்துருங்க. இப்படி எடுத்துட்டு போனாதான் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்படி போடக்கூடாது. அது கவுண்ட் கிடையாது. வாயிலே வச்சு எடுத்துட்டு போய் போடுங்க. சூப்பர் ராச்சல நல்லா ஆடுற குவாரி. வேற லெவலு. இப்படிதான் மேம் விளையாடணும். குட். கங்கான் டைம் போய்கிட்டே இருக்குது. வெரி குட் ராகி. சங்கையா விளாடுற நீயே. அடாடா திருக்கி ரீஸ்டார்ட். டைம் முடிய போகுது. ஐயோ வெளில வந்துச்சே. டைம் போய்கிட்டு இருக்குது. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப்.
அடாடாடாடாங்க கையை கொடுங்க. சொன்னதுக்கு அப்புறம் கரெக்டாக விளாட ஆரம்பிச்சிட்டிங்களே. ஆனால் ஸ்டார்டிங்கில் தப்பு பண்ணிட்டீங்க. இருந்தாலும் வந்து டக்குன்னு நாங்கள் சொன்ன உடனே ரெக்கவரி பண்ணனால நாங்கள் எதுவும் எடுக்கல. சரிங்களா? நீயும் சங்க அகு இங்கே வாடா 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 ஹக்கு குடுறா. வேற லெவலில் ஆனடா நீ. நேர்மையா அண்ணன் சூக்கரா ஆனடா நீ. ஆங்க எத்தனை எடுத்துருக்கேன்னு எண்ணிடலாங்க. நாங்கள் எண்ணிடலாங்க எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு. நீங்க 2 பேரும் டீங்கா எத்தனை எடுத்துருக்கிறீங்கன்னா காட்டிங்க ஒன்று எடுத்துருக்குறாங்க. வேற லெவலு. அதாவது போன காட்டி எத்தவங்களோட ஒன்று அதிகமாக எடுத்துருக்கீங்க. தேங்க்யூங்க இங்கே வந்ததுக்கு. உங்கள் இடத்துல உட்காந்துக்கோங்க. அடாடாடாடாடா அகினாஸ்டி நாங்கள் அங்கே வந்து வேற லெவலில் ஆடினாங்கல்ல. அப்புறம் இருக்கிறது யாரு? நாங்கள் தலை லட்சு தான். என்ன லட்சு ரெடி ஆகுறியா? ஸோ லட்சு அண்ட் லட்சு உங்க அங்கே வாங்கோ. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ். அடாடாடாடாங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. தங்கி டக்குன்னு ஆற நல்லா கொருங்கயா கூட. சூப்பர் சூப்பர் நல்லா ஆடுறாங்க. வேற லெவலு நல்லா ஆடுறீங்க. ஐயோ கவுன்சாய் உள்ள வந்துச்சு. சூக்கரு நல்லா ஆடுறாங்கல்ல. வேற லெவலு நல்லா ஆடுறீங்க. நல்லா ஆடுறீங்கடா. லட்சோ நீயும் வேற லெவலில் ஆடுறடா நீ. ஐயோ டைம் வேகமா போய்கிட்டு இருக்கு. டைம் முடிய போகுது. லட்சு தூக்குற ஆறடா. லட்சு நீ வேற லெவலு. அங்கே நீங்களும் சங்க ஆடுறீங்க. Countdown at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Time up. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பாட்டி தாத்தாவுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன் எல்லாரும். நீங்க விளாடுறதுக்கு முன்னாடி எங்களை கரெக்ட் பண்ணதே அவங்க தாங்க. டங் தெரியுங்க. தங்கி வந்து மேலேருந்து டங்காலு கோட்டானா தாத்தாவும் காட்டியும் டே என்னடா மேலேருந்து தூக்கி கொருங்க கீழே போய் தூக்கி கோர்றான்னு அட்வைஸ் கொண்ட உடனே சூக்கராக ஆட ஆரம்பிச்சிட்டடா நீ. கட்டாங்க சங்கையா விளாட்னீங்க. கட்டாங்க தேங்க்யூ. எப்படி இருந்தது விளாட்றதுக்கு? நல்லா இருந்தது. எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு எண்ணிடலாங்க 2 பேரும்? ஓகே 23 எடுத்துருக்கிறீங்க. வேற லெவல் கிளாஸ்க்கு. சூப்பரு. தேங்க்யூ கார். கங்க உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. சூப்பரு. அடாடாடாடா சங்கையா ஒரு பெரிய கோலை வந்து செட் பண்ணி போயிருக்காங்க நம்மளோட லட்சு அண்ட் லட்சு அங்க. ஸோ அடுத்ததான் வரப்போறது யாருன்னா ஜீவனா. அண்ணா ரெடி ஆகுறியா? நிறைய எடுத்துருவியா? ஓகே ஸோ ஜீவனா அவங்க வாங்கோ. ஓகே உங்களுக்கான டைம் starts now. வேற லெவலு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அக்கௌண்ட். சூப்பர். வேற லெவல்ரா. ஐயோ கீழே வந்துச்சு. சூக்கரு. டைம் வேற ஓட்டினே இருக்குது. சமயம் விளாடுறீங்கோ. டைம் போய்கிட்டே இருக்குது. கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து முன்னாடி விடாதீங்கோ. ஈஸியா கோடுங்கோ. சூப்பர் பாப்பா.
வெரி குட் காட்டாங்க. ஆனா கையில யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே ஈஸியா குஞ்சு வைங்க, ஈஸியா இருக்கும். டைம் போய்கிட்டே இருக்குது. காட்டாங்க இத்தோட 4 கிலோ வந்துச்சு காட்டாங்க. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். காட்டாங்க கஷ்டப்பட்டு இத்தனை கொண்டு கீழே கொட்டுக்கிறீங்களே, உள்ள ஜஸ்ட் மிஸ்ல விட்டீங்களே, என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் டஃப்பான கேம் ஆயிடுச்சுங்க. ஒரு 4 பால் மிஸ் பண்ணிட்டேன். ஆமா. சோ எத்தனை எடுத்துருக்காங்க எண்ணிடலாங்க மக்களே? எண்ணிடலாமே. செங்க 15 எடுத்துருக்கீங்க. வேற லெவலு. வெரி குட் மேடம், நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ கார்க்கோங்க. இங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. ஸோ 4 பேருங்க வின்னர் தானே, கிஃப்ட் குத்துலாங்க. பட் ஆனால் வீட்டில் பேசுகிறோம்ல. ஸோ முதல்ல இருக்கிறது சைத்தன்யா அவங்க டாடி கிட்ட பேசுவோம். சார் எப்படி சார் கோச் இந்த நாள் உங்களுக்கு? சூப்பராக இருக்கு சார். சூப்பர் சார். உங்களுக்கு எந்த ரவுண்டு சார் ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு அந்த கேம் ரவுண்டு அவங்க இப்போ ஸ்டார்டிங் பேசினு தெரியுமா? ஆமாம், சூப்பராக இருக்கு. ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பாக, ரொம்ப தேங்க்ஸ். கங்கி எப்படி கோச்சுங்க இன்னைக்கு உங்களுக்கு? நல்லா போயிடுச்சு. சூப்பர் கங்கி. கங்கி உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குச்சிருந்தது? எல்லாமே பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி கங்கி, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. தேங்க்ஸ். டே அண்ணா லோசனு காடி லோசனு. சரிடா, உனக்கு எந்த ரவுண்டா குச்சிருந்தது? எனக்கு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கா? தேங்க்ஸ் ராச்செல்லாம் வந்ததுக்கு. டாடா காக்காய். டாடா பாபாய். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இருப்பது யார் என்றால் நடா அங்கி. வீட்டில் பேசலாங்க. ஸோ அங்கியோட கங்கி இங்க. ஹலோ கங்கி. ஹலோ. நான் கங்கி எப்படி கங்கி கோச் இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப சூப்பரா புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. என்ன ரவுண்டு கங்கி உங்களுக்கு ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு கேம் ஷோ ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ கங்கி, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடே சண்டை போடுறான்னா உனக்கு என்ன ரவுண்டா குச்சிருந்தது? எல்லா ரவுண்டும் பிடிச்சிருந்தது. எல்லா ரவுண்டும் பிடிச்சிருந்ததா? ரொம்ப நன்றிடா, தேங்க்யூடா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். தாத்தா வணக்கம். தாத்தா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். சூப்பர் தாத்தா. தாத்தா உங்களுக்கு எந்த ரவுண்டு தாத்தா ரொம்ப குச்சிருந்தது? இந்த ஜேடியூ மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், பயம் எல்லாம் தெரிய ஒரு வெளி உலகத்தை காட்டுவதாக ஒரு வளர்ச்சியாக வருங்கிறதுல நம்பிக்கை ஜேடியூ. சூப்பர் தாத்தா. ஆங்க ரொம்ப நன்றி தாத்தா, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப ஸோ அடுத்ததாக இருப்பது யார் என்றால் நாடா லட்டு. கேட்கலாங்க. ஹலோ கங்கி. ஹலோ. நான் கங்கி எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப நல்லா போச்சு. சூப்பர் கங்கி. உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி பர்டிகுலரா கோச்சு இருந்தது? எனக்கு கேம் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தங்கச்சி என் தங்கச்சி. என்னடா எக்குறா கோச்சு இந்த நாள் உனக்கு? நல்லா போச்சு. நல்லா கோச்சா? உனக்கு என்ன ரவுண்டா குச்சி இருந்தது? எல்லா ரவுண்டும் பிடிச்சிச்சு. எல்லா ரவுண்டும் குச்சிச்சா உனக்கு? தேங்க்ஸ்டா நீங்க வந்ததுக்கு. தேங்க்யூ. காட்டி இருக்கிறாங்க. காட்டி உங்களுக்கு எந்த ரவுண்டு காட்டி ரொம்ப குச்சிருந்தது? எல்லாமே ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நன்றி காட்டி, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தாத்தா உங்களுக்கு எந்த ரவுண்டு தாத்தா குச்சிருந்தது? எல்லா ரவுண்டும் பிடிச்சது. வேற என்ன நல்லா இது பண்ணியிருந்தாரு. ஆமா, ரொம்ப சந்தோஷம் தாத்தா உங்க கூட பேசினது. தேங்க்யூ. சூக்கரி. அடுத்ததாக இருப்பது யார் என்றால் அடாடாடா ஜீவனா. கங்கி வணக்கம் கங்கி. வணக்கம். சூக்கர் கங்கி. எப்படி கங்கி கோச் இந்த நாள் உங்களுக்கு? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பாப்பா பேசுறதுலாம் கேட்கறதுக்கு ஆசையா இருந்தது. எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப அழகா பேசுறாங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சூக்கர் கங்கி. உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு பாப்பா பேசுற ரவுண்டு தான் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா கேட்குறீங்க. அவங்க சொல்ற டிஃப்ரெண்ட் பதில் எல்லாம் கூட அழகா இருக்கு. யூஸ்வலா வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்க எதை தப்பா சொன்னா சொதப்புறாம இருக்கும். பட் இங்க பார்க்கும்போது ஒரு ஃபன்னியாவும் அந்த குழந்தைத்தனமும் கலந்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ கங்கி, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக அண்ணன் என்ன பின்னாடி லைட் எப்படி எரியுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கியா? கேஷலா குறைக்காங்கன்றாங்க ஆளு. நான் எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ஜாலியா இருந்தது. சூப்பரா. உனக்கு எந்த ரவுண்ட் நான் ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லாமே பிடிச்சது. ரொம்ப நன்றிடா, நீ வந்து ரொம்ப சந்தோஷம்டா அண்ணா. ஓகே. ரொம்ப நன்றி, வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் வந்தது. அப்படியே இந்த கொக்கோ கேமராவை திருக்கி மக்களே நான் உங்களுக்கு கிஃப்ட் குத்துலாங்க. குட்டீஸ் குத்துலாமா? இறங்கி வாங்க. சைத்தன்யா என்ன சுத்துன்னு சுத்தல விட்டல நீ. அதுக்காக உனக்கு ஒரு அழகான கிஃப்ட்டுடா. தேங்க்யூடா சொல்ல வந்ததுக்கு. என்ன அங்கி சூப்பரா கலக்கலா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்க. எனக்காக நீ வந்து திண்டுக்கல்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க இல்லையா? தேங்க்யூ சோ மச்டா வந்ததுக்கு. நன்றி. சூப்பரா லட்டு, நல்லா பேசுனேன். சூப்பரா கேம் விளாடுனேன்.
அதனால உனக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட். தேங்க்யூ. ஜீவனா, என்ன ஒரு ஜீவனா கூட மதிக்கலடா நீ இன்னைக்கு. இருந்தாலும் நீ சூப்பரா பேசுன, சங்க ஜாலியா இருந்தது உன் கூட பேசுனது தெரியுமா. அதனால உனக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூ வந்ததுக்கு. அடாடாடாடா, என்ன சங்கத்தான வாழு பசங்க இந்த வாரம். யாருங்க என்ன இரிட்டேட்டே பண்ணல, ஒரே ஒருத்தங்களை தவிர. பட் ஆனால் ஜாலியாக வச்சு இந்த வாரம் என்னடா. ஆமாம், ஸோ சூப்பராக 4 வாழு பசங்க வந்தாங்க இல்லையா. இதே மாதிரி 4 பசங்க வாழு பசங்க நாங்கள் வீட்டில் இருக்கிறாங்கோ. அவங்கள நாங்கள் சோலை கூட்டின்னு வந்து அழகு காக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ஒரு நங்கர் தெரியுதா, அந்த நங்கருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பி விடுங்கோ. ஆமாம், அப்படி அனுப்பிச்சாதான் நம்ம ஷோவில் கலந்துக்க முடியும். ஆங்க, ஸோ இதே மாதிரி வந்து அடுத்த வாரங்க சூப்பரான 4 கலக்கலான வாழு பசங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்ணுறது உங்கள் கிருஷ்ணா, உங்கள் கலர் மச்சான். இது நம்ம ஜெயா டிவியின் வாலு பசங்க. அதே